மக்களே வணக்கம். இப்போ சில காணொளிகளை பார்த்தேன். அதில் வந்து இந்த இலவசங்கள்லாம் விஜயன் அறிவிச்சதை பற்றி நிறையா விஷயங்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய பொதுவான ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, அவர் யாருக்கெல்லாம் வந்து விலையில்லா விஷயங்களை பண்ணுறேன்னு சொன்னது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். பட் அது வந்து கரெக்டான பர்சன், அதுக்குன்னு டிசர்வ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் போய் சேரணுங்கிறத என்னோடய ஒரு ஒரு குறிக்கோள், ஒரு ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சிகளில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி கூட அதை வந்து அந்த விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து உண்மையாகவே அது தேவையோ அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கையாக இருக்குது. அதுதான் என்னோடய ஆசையாகவும் இருக்குது. பிகாஸ் இப்போ எனக்கெல்லாம் 6 சிலிண்ட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு, கால சூழ்நிலைக்கு எங்களை மாதிரி வேலைக்கு செல்கிறவங்களுக்கு அது இப்போ வேண்டாம். அது யாருக்கு தேவையோ அந்த மாதிரி அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு அளவுகோல் எடுத்துகிட்டு வந்து அதை அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அது அரசோட செலவினத்தையும் குறைக்கும். அப்புறம் தேவையானவங்களோட எண்ணிக்கையும் அதனால் வந்து அதிகமாகும். ஸோ இது மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து நம்ம வைக்கலாம். நமக்கு எதெல்லாம் வேணும் வேண்டாங்கிறத வந்து அவங்ககிட்ட வச்சு நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து பொதுவான ஒரு விஷயங்கள் பார்க்கணும். மருத்துவம், கல்வி, சுகாதாரம், நல்ல நல்ல சாலை வசதிகள், பேருந்து வசதிகள். பேருந்து வந்து எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அடிப்படை தேவைகள், வேலைவாய்ப்புகள் நிறைந்த விஷயங்கள். ஸோ இது மாதிரி வந்துன்னா முக்கால்வாசி பேர் அதை தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. அவங்களே அந்த விஷயங்களை எடுத்துக்குவாங்க. அது வரைக்கும் அது யாருக்கு தேவையோ தேவையானவங்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேரும்போது அந்த ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையாக இருக்குது. அது அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் வந்து பொதுவாக தான் அறிவிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து சிலிண்டர் கொடுக்குறோம், பொதுவாக தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. எந்த ஒரு அளவுக்கோலும் அதில் வைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து அளவுகோல் வைப்பாங்க அப்படின்னாலும் அது ரொம்ப நல்லது தான். அதை வந்து பொதுவாக கொண்டு வராமல் யாருக்கு வந்து தேவையோ அந்த ஒரு பவுன் அவங்க சொன்ன மாதிரி விஷயங்கள். பட் அதை அவர் அதுக்கான ஒரு கால நேரமாக அவர் எடுத்துக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் கொண்டு வரும் பட்சத்தில் அது வந்து அதுக்கான கரெக்டான பர்சன்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது என்னோடய கோரிக்கை. அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது வந்து, கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் அவரோட பேட்டியும், கமலோட ஒரு சில விஷயங்களும் அவரோட விஷயங்களையும் பார்த்தேன். நடிப்பில் அவங்கள வந்து அந்த இதில் நம்ம வந்து அவங்கள எதையும் கம்பேர் பண்ண முடியாது, எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பொது வாழ்க்கை, மக்களோட வாழ்க்கையிலன்னு வரும்போது அவங்க எங்கேயோ தவறிட்டாங்களோ, அவங்க சொல்ல வந்த கருத்துக்கள் இத்தனை நாள் சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க தடுத்தனால அதை வந்து அவங்க வந்து பூசி முழுகிட்டாங்களோ அப்படிங்கிறதான் என்னோட இதாக இருந்தது. இப்போ அவங்க மாறினதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது 2 விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன்.